jungle. அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி, நான் செய்யும் விஷயம் என் பாணி. இல்ல, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாகத்தான் இருக்கும். இந்த ஆபீஸ்ல தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனியர். ஆக்டர் கமல் அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தளபதியோட பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதாவது ப்ரெஸ் பீப்பிள்லாம் கேட்டிருக்காங்க, தளபதி சினிமாவை விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியாக வரப்போகிறாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போ சினிமாவை விட்டுட்டு முழு நாள் அரசியல்வாதியாக வரப்போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அது பார்த்திங்கன்னா அவரோட பானை, என்னோட பானை அது கிடையாது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஸோ அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் கிட்ட இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன், அதுவும் அவர் கட்சி தொடங்கினதும் முதல் ஆளாக வெல்கம் பண்ணது நான் தான், பட் கூட்டணி பற்றிலாம் இப்போ எதுவும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்டு தளபதி கமல் அவர்களோட கூட்டணி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா மக்கள் நீதி மையம் கூட கூட்டணி வச்சா பெருசாக எந்த ஒரு யூஸுமே இல்லை. கமல் அவர்கள் எம்எல்ஏவா ஒரு இடத்த ஜெயிக்கணும்னாலே டிஎம்கே கூட கூட்டணி வச்சாதான் முடியும். அண்டு கமல் அவர்களுமே உதயநிதி அவர்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அண்டு கமல் அவர்கள் வரப்போகிற எலெக்ஷனில் டிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்க போகிறதா ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தளபதியோட பார்ட்டிக்கு சவாலாக இருக்க போகிறது டிஎம்கே தான். ஏன்னா ஏடிஎம்கே அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேக்குள்ளே தான் பயங்கர போட்டியாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே கூட தான் பயங்கர போட்டியாக இருக்க போகுது. அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.